கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். நாங்கள் தென்னிலங்கைக்கு கூட எங்களுடைய வலிகளையும் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியையும் சரியாக கொண்டு சேர்க்கிறதுக்கான அந்த ஒரு மிகப்பெரிய மன்னாருடைய சதோசா புதைகுழியாக இருக்கட்டும், மன்னாருடைய திருக்கேஸ்வர பகுதியிலே கண்டெடுக்கப்பட்ட புதைகுழியாக இருக்கட்டும், இப்படி 2009க்கு பிறகும் கூட நாங்கள் சர்வதேச ரீதியிலான ஒரு ஆய்வு வேணும். எங்களுக்கு உள்ளக பொறிமுறையில் நம்பிக்கை இல்லை. அங்கு சில இனவாத சிங்கள இளைஞ யுவதிகள் என்ன செய்யணும்னா சிரிச்சிட்டு கடந்து போகின்ற தன்மையை காணக்கூடிய மாதிரி இருக்கு. இது உங்களுடைய புலி பயங்கரவாதிகளுடையது என்றெல்லாம் அவர்கள் குறிப்பிடுகிற கருத்துக்களை காண முடிகிறது. ஆகவே எங்களுக்கு சர்வதேச வேறு எதுவுமே கேட்கல, தண்டனை கொடு, கண்டுபிடி, எனக்கு இதுக்கான நீதியை நீதியின் மூலம் ஏதோ ஒரு விஷயத்தை வழங்கு. வணக்கம் உறவுகளே, மற்றொரு அகலங்கும் சிறப்பு நிகழ்ச்சி வழியாக இன்றைக்கும் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. உரையாடுவதற்கு பல்வேறு விடயங்கள் காணப்படுகின்றன. ஆனால் அவற்றிலே நாங்கள் எவற்றை உரையாட வேண்டும், எவற்றை மக்களிடத்தில் எடுத்துச் செல்ல வேண்டும் என்கிற அந்த பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்கிறது. நேரடியாக நான் விடயத்துக்கு வருகிறேன். செம்மணி விடயம். செம்மணி விவகாரம் என்பது மக்கள் மத்தியிலே எந்த அளவுக்கு பேசப்படுகிறது, செயற்பாட்டாளர்கள் மத்தியிலே இந்த செம்மணி விவகாரம் எவ்வாறு எடுத்துச் செல்லப்படுகிறது, உள்நாட்டு பொறிமுறை என்பதற்கு அப்பாலே சர்வதேசத்தை நோக்கிய இந்த செம்மணி விவகாரங்களை எடுத்துச் செல்லுகிற நிலைப்பாடுகள் என்னவாக இருக்கின்றன, ஏன் இந்த விடயம் மக்களிடத்திலே பேசப்படுகின்ற நிலைமை என்பது குறைவாக இருக்கிறது, இதனை மக்கள் எப்படி புரிந்து கொள்ளுகிறார்கள், எப்படி பார்க்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்க வேண்டிய தேவை காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கிறது. இன்றைக்கு இவை தொடர்பாகத்தான் நாங்கள் உரையாடப் போகிறோம். ஒரு உரையாடலாகத்தான் இந்த நிகழ்ச்சி பயணப்பட போகிறது. தாயக கலையகத்தில் இருந்து நான் இணைந்திருக்கிறேன். சென்னை கலையகத்தில் இருந்து தாட்சாயின் இணைந்திருக்கிறார். வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம் ஷர்மிளா. உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். அவ்வப்போது தேவைகள் எழுகிற போது நாங்கள் சில உரையாடல்களை நிகழ்த்துவது வளமையாக இருக்கிறது, வாடிக்கையாக இருக்கிறது. இந்த செம்மணி விடயம், செம்மணியை பொறுத்த வரைக்கும் ஊடகங்களால் பேசப்படுகிற தன்மை குறைவாக இருக்கிறது. தெற்கிலே சிங்கள ஊடகங்களாக இருக்கட்டும் அல்லது ஆங்கில ஊடகங்களாக இருக்கட்டும், இந்த செம்மணி விடயத்தை குறைத்து ராஜபக்சர்களுடைய கைது, அவர்கள் தொடர்பான இந்த விவரங்களை அதிகமாக வெளியிடுகிறார்கள். ஒரு வகையில் இது தமிழ் மக்கள் மீதான ஒரு வகையான இருட்டடிப்பு என்று சொல்லி பார்க்கப்படுகிறது. இவற்றுடைய தாக்கத்தினாலே நாங்களும் மிக முக்கியமாக தமிழ் ஊடகங்களும் இந்த செம்மணி விவகாரங்களை எடுத்துச் செல்லுவதிலே சற்று பின்னிக்கிறோமோ என்கிற கேள்வியும் எழாமல் இல்லை. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? நிச்சயமா. இப்ப இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க சொல்றது போலவே நாங்கள் தென்னிலங்கைக்கு கூட எங்களுடைய வலிகளையும் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியையும் சரியாக கொண்டு சேர்க்கிறதுக்கான அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இழந்துட்டோமோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன் நாங்கள் தென்னிலங்கைக்கு கூட எங்களால் ஏன் கொண்டு செல்ல முடியவில்லை அப்படின்ற ஒரு கேள்வியோட தான் நீங்க கேட்கிற கேள்விக்கு என்னுடைய கேள்வியுமே இருக்கு. தென்னிலங்கைக்கு கொண்டு செல்லும் போதுதான் அதை தாண்டி நாம் வெளி உலகுக்கோ அல்லது சர்வதேச ரீதியாவோ சில விஷயங்களை எடுத்து செல்ல முடியும். ஆனால் நாங்கள் தென்னிலங்கைக்கு கொண்டு போகவில்லையே. சிங்கள மக்களுக்கு இது பற்றி எது விஷயமுமே பெரிதாக போய் சேர்ந்தது போல தெரியவில்லை. எங்களுடைய நாட்டுல ஒரு மிகப்பெரிய புதைக்குழி இருக்கு. இது வரைக்கும் எனக்கு தெரிந்து மன்னாரில் இருந்த புதைக்குழி தான் அதிகளவு. புதைக்குழியோட புள்ளி விவரத்தை கூட நாங்க எடுக்கிற அளவுக்காக எங்கள் நாட்டுல அவ்வளவு புதைக்குழிகள் இருக்கு. நிச்சயமா மன்னார்ல நான் நினைக்கிறேன் 2018ஆம் ஆண்டுல 342 மனித எலும்புக்கூடுகள் அங்கே அடையாளப்படுத்தப்பட்டிருந்தன. ஆனால் அதனுடைய நம்பிக்கையினும் கூட இன்றைக்கு மக்களிடத்திலே சில கேள்விகளை எழுப்பியிருக்கலாம். ஏனென்றா அப்போ சொல்லியிருந்துச்சுன்னா அது மன்னர் காலத்து எச்சங்கள் என்று சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த ஆய்வின் பிரதானியாக கடமையாற்றிய பேராசிரியர் ராஜ் சோமதேவ் அதனை நிராகரித்திருந்தார். இது பிள்ளை, இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற கருத்தை அன்றைக்கு அவர் வெளிப்படுத்தியிருந்தார். ஆனால் இன்றைக்கும் அவர் தான் இருந்து கொண்டிருக்கிறார். இப்படி இருக்க நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் அதுதான் அதிகளவு எண்ணிக்கையான ஒரு எலும்புக்கூடுகள் கிடைத்த இலங்கையில அதிகளவு எண்ணிக்கையான எலும்புக்கூடுகள் சொல்லலாம். ஆனால் இப்போ அந்த மன்னார் சதோசா அந்த புதைகுழியை விட செம்மணி புதைகுழியினுடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னு சொன்னா 380களை தாண்டி கொண்டே போகுது. ஆனா ஒவ்வொரு நாளும்
அது சம்பந்தமாக ஒரு அந்த அதோட தொடர்புடைய அந்த அட்வொகேட் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுப்பார். அந்த பிரஸ் மீட்டை நாங்களும் கேட்போம். இன்று இத்தனையாவது எலும்புக்கூடு எடுக்கப்பட்டது, கூட்டாக இத்தனை எலும்புக்கூடுகள் கிடைக்கப்பெற்றன, இந்த எலும்புக்கூடுகள் கொத்தாக இருந்தது, இதிலே சிறுவருடைய எலும்புக்கூடுகள் இத்தனை, இந்த எண்ணிக்கையை தான் நாங்கள் அப்படியே பார்த்துட்டு ஒரு ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு போற ஒரு மனநிலைக்கு நாங்க வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கும் போதே இது மிகப்பெரிய அளவிலான பதட்டத்தையும் அழுத்தத்தையும் கொடுக்குது. இந்த விஷயம் தொடர்பாக மிக முக்கியமாக இந்த செம்மணி புதைகுழியாக இருக்கட்டும், அல்லது இதற்கு முன்பாக நாங்கள் பேசியிருக்கின்ற மன்னாருடைய சதோசா புதைகுழியாக இருக்கட்டும், மன்னாருடைய திருக்கேஸ்வர பகுதியிலே கண்டெடுக்கப்பட்ட புதைகுழியாக இருக்கட்டும், இப்படி 2009க்கு பிறகும் கூட நாங்கள் புதைகுழிகளை அடையாளம் காணுகிறோம். இந்த உண்மை வடகிழக்கு தாயக பிரதேசம் எங்கும் அதாவது காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடையதா அல்லது கைது செய்யப்பட்டவர்களுடையதா என்றெல்லாம் கேள்விகள் எழுப்புகின்ற அளவுக்கு இது யாராக இருக்கும், யாருடையதாக இருக்கும் என்றெல்லாம் உளவியல் ரீதியான சிந்தனைகளை தாக்கங்களை செலுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு புதைகுழிகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த விடயத்தை பற்றி நாங்கள் தெற்கில் பேசிக்கல அல்லது இந்த விஷயங்களை கதை கேட்கல. அங்கு சில இனவாத சிங்கள இளைஞர் யுவதிகளை என்ன செய்யணும்னா சிரிச்சிட்டு கடந்து போகின்ற தன்மையை காணக்கூடிய மாதிரி இருக்குது. இது உங்களுடைய புலி பயங்கரவாதிகளுடையது என்றெல்லாம் அவர்கள் குறிப்பிடுகிற கருத்துக்களை காண முடிகிறது. ஆகவே நாங்கள் சரியான வகையில் இந்த விடயங்களை கொண்டு போகவில்லையோ என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. ஆனால் நான் உங்கள்கிட்ட கேட்க விளைகிற கேள்வி இதுதான். நீங்கள் தமிழ்நாட்டை வசிப்பிடமாக கொண்டிருக்கிறீர்கள். அங்கே இந்த செம்மணி விவகாரமாக இருக்கட்டும் அல்லது புதைகுழிகள் விவகாரமாக இருக்கட்டும், இது தொடர்பான சில புரிதல்கள் ஊடகங்கள் வழியாக கொண்டு செல்லப்படுகிறதா, இளைஞர்களிடத்தில் இருக்கிறதா? நிச்சயமாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னால் இன்று ஒரு பிரச்சனை, அடுத்த நாள் ஒரு பிரச்சனை, அடுத்த நாள் ஒரு பிரச்சனை. இங்க இருக்கிற பிரச்சனையே முதல் நாள் இருந்த பிரச்சனை என்று பேசுவார்களா அப்படின்னு சொன்னா அது நிச்சயமாக இல்ல. அது மறதி அப்படின்பது மக்களினுடைய தேசிய வியாதி அப்படின்னு தான் சொல்ல வேணும். ஆனா இங்கேயும் வந்து அப்படின்னு சொன்னால் இந்த செம்மணி புதைக்குழிகள் பற்றி செய்திகள் வெளியாகிறதே வந்து இங்கே ஊடகங்கள் இல்ல. எனக்கு தெரிந்த ஒரு வருடத்துக்கு முன்னதாக ஏதோ ஒரு ஊடகம் வந்து அங்கே வந்து அந்த ஊடகத்திலே வந்து சில காணொளிகளை எடுத்துக்கொண்டு இங்கு வந்து அது சம்பந்தமான ஒரு செய்தி இருந்ததே தவிர செம்மணி மீண்டும் அந்த புதைக்குழி தோண்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் என்ற மாதிரியான அப்டேட்ஸ் எதுவுமே இங்கு இல்லை. இப்ப நாங்கள் இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற மக்களை சொல்ல முடியாது இல்லையே, நாங்களே செம்மணி தொடர்பிலான ஊடகம் செம்மணி தொடர்பிலான காணொளிகளை போடுகிற போது எத்தனை பேர் அதை பார்க்கிறோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. என்ன காரணம் நினைக்கிறீங்களா, ஏன் பார்க்கணும் இல்லை நினைக்கிறீங்களா? அதாவது இந்த செய்திகளை நான் இங்கே குறிப்பிடுறது வந்து ஏன் இந்த விடயங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் இல்லை, என்ன காரணமா இருக்கு? எனக்கு தெரிந்து இந்த 17 ஆண்டு காலத்துல வந்து வாழ்வியலினுடைய மாற்றங்கள், ஏதோ ஒரு விஷயத்தை தேடி ஓடுற தன்மை அப்படின்ற ஒரு தன்மைகளோட நம்ம ஓடிக்கொண்டு நம்ம அதாவது எப்படின்னா இதை நான் எப்படி என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் தனக்கான தேவைகளுக்காகவோ அல்லது தனக்கான ஏதோ ஒரு விஷயத்துக்காகவோ குறைந்தபட்சம் தனக்கான வாழ்றதுக்கான நீதிக்காகவோ எது வரைக்கும் போராடுவான் அப்படின்னு சொன்னா இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் போராட முடியும். ஆனா இந்த உடம்பு மண்ணுக்குள்ள போய் அந்த உடம்பு டீகம்போஸ்ட் ஆயினதுக்கு பிறகும், அதாவது அதெல்லாம் பிரிந்து போனதுக்கு பிறகும் மனிதர்கள் எலும்புக்கூடுகளாக போராடி கொண்டிருக்கிறதான் நான் இதை பார்க்கிறேன். ஒரு தமிழர்கள், அதுவும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு வீரம் மிகுந்த மரபணுவில் வந்த தமிழர்களினுடைய எலும்புக்கூடுகள் இப்ப போராடுது. இந்த ஒரு உணர்வை கூட மக்களால் ஏன் புரிந்து கொள்ள முடியல அப்படின்றத எனக்கு தெரியல. ஒரு எலும்புக்கூடுகளாகவே அவர்கள் வந்து இப்ப கிட்டத்தட்ட 380 பேர் அந்த தங்களுடைய எலும்புக்கூடுகளாக வந்து அவர்கள் போராடி கொண்டிருக்காரு. அவர்களுக்கு நகமோ அல்லது பேசுறதுக்கான வார்த்தைகளோ அல்லது உடல்ல இருக்கிற தசைகளோ இல்லை. அந்த 380 வரைக்கும் இது வரைக்கும் தெரியுது. இதை தாண்டி எத்தனை 1000 உடலங்கள் உள்ள இருக்குதோ, 1000 எத்தனை உயிர்கள் உள்ள இருக்கோ தெரியாது. அப்ப அந்த எலும்புகளாக இருக்கிற அந்த உடல்கள் நேற்று மனிதர்களாக தமிழர்களாக யாழ்ப்பாணத்தின் தெருக்கள்லையும் வீதிகள்லையும் குச்ச ஒழுங்கைகள்லையும் நின்று சாப்பிட்டு கொண்டு தேநீர் குடித்துக் கொண்டு யாரோ ஒருத்தனுக்கு அக்காவாகவும் தம்பியாகவோ தங்கையாகவோ தான் இருந்திருக்கிறார். அவர்கள் எங்களோட உறவுகள் அப்படின்ற அந்த உணர்வு ஏன் அங்கிருக்கிற மக்களுக்கு இல்லாமல் போனதோ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எனக்கு இந்த இடத்துல எழுது. உங்களோட அந்த கேள்வி மறக்க முடியாத கேள்வி. ஆனால் அதே நேரத்தில்
நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே பெரியவர்கள் மட்டுமல்ல, சின்ன பிள்ளைகளோட அந்த எச்சங்களும் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன, தடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. நான் நினைக்கிறேன் கடந்த சில நாட்களுக்குள்ளே இந்த பாசிமணிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி, ஒரு குழந்தையினுடைய எச்சம் பாசிமணிகளோடு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன என்கிற அந்த தகவல்களையும் அறிய முடிகிறது. இவை உண்மையிலே உணர்வுகளை பிழியக்கூடியவையாக காணப்படுகின்றன. அன்றைக்கு இருந்த ஒரு குழந்தை இன்றைக்கு வளர்ந்த ஒரு இளைஞனாக யுவதியாக இருக்க வேண்டிய ஒரு வயதிலே அது காணாமலாக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எலும்பு கூடாக போராடி கொண்டிருக்கிறது. ஆகவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை இருக்கிறது. நாங்கள் எஞ்சி இருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய காலம் என்பது இரத்தமும் சதையுமான காலங்களை கடந்து வந்திருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல இருந்து கொண்டு உரையாடி கொண்டிருக்கிறோம் என்றால், அல்லது சில விடயங்களை ஆற்றுகிறோம் என்றால், எங்களால் அவை நிகழ்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த பிரபஞ்சம் நினைத்திருக்கலாம் என்று சொல்லி நான் நினைத்துக் கொள்கிறேன். இப்படி இருக்கிற போது இந்த விடயங்களை மக்களிடத்திலே கொண்டு சேர்ப்பதற்கும் மக்கள் மயப்படுத்துவதற்கும் நாங்கள் தவறி இருக்கிறோமா? நாங்கள் என்று குறிப்பிடுகிற போது சமூக செயற்பாட்டாளர்களாக இருக்கட்டும், ஊடகவியலாளர்களாக இருக்கட்டும், அல்லது மக்கள் தலைவர்களாக இருக்கட்டும், இவர்களுடைய செயற்பாடுகள் போதுமானதாக இல்லை என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் அதாவது நீதியமைச்சர் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்திற்கு வருகை தந்தபோது, அவரோடு இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தொடர்பான அதிகாரிகளும் வருகை தந்தபோது மக்கள் அங்கே ஆர்ப்பாட்டங்களிலே ஈடுபட்டிருந்தார்கள். ஆகவே அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய அங்கே கலந்து கொண்டிருந்த மக்களுடைய எண்ணிக்கையை பார்க்கிற போது மிக சொற்ப அளவில் தான் மக்கள் இருக்கிறார்கள். ஆகவே ஏனையவர்கள் இதிலே பங்கு பெற்றுகின்ற அந்த தன்மை என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி மக்கள் மயப்படுத்தப்படுகின்ற அந்த தன்மையை நாங்கள் இழந்துட்டோமா? நிச்சயமாக இந்த மக்கள் மயப்படுத்தல் அப்படின்றது வந்து இப்போ சோசியல் மீடியா தான் இது சம்பந்தமான செயற்பாடுகளை மேற்கொள்கிறவர்கள், சமூக செயற்பாட்டாளர்களாக இருக்கட்டும், அல்லது அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், அல்லது வெளிநாடுகள்ல இருந்து செயற்படுகிற மனித உரிமை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், இலங்கையில இருக்கிற மனித உரிமையாளர்களாக இருக்கட்டும், இவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுகின்ற அளவு அது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு செயல் திட்டங்களுக்கும் வந்து ஒரு ஐடி விங் இருக்கிறது. இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஐடி விங் இருக்கிறது, எல்லாத்துக்கும் இருக்கிறது. ஆனால் நமக்கான அந்த ஐடி விங்குகளை இந்த மாதிரி நமக்கு வேற வழி இல்லை. கட்சிகளுக்கு ஐடி விங் என்பதை கடந்து ஒவ்வொரு செயல் திட்டங்களுக்கும் ஒவ்வொரு போராட்டங்களுக்கும் ஒவ்வொரு ஐடி விங்குகளை ஓபன் பண்ணி மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அப்படி என்பது வந்து இது சார்ந்த செயல் திட்டங்களை கொண்டு வர்றவர்களுக்கு இருக்கு. இது என்னுடைய சிற்றறிவுக்கு தோன்றிய ஒரு விஷயம். என்னன்னு சொன்னா இன்றைய இளையவர்கள் ரீல்ஸ் தான் பார்ப்பார்கள், இல்ல டிக்டாக்கில் வருகின்ற அந்த சிறிய பகுதியை தான் பார்ப்பார். அந்த மாதிரியான சில பகுதிகளாக வெட்டியோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு போய் இன்றைய தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க விடுப்பேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த எலும்புகளோடு நின்று தங்களுக்கான உருவங்கள் கூட இல்லாமல் அவர்கள் போராடுகிற போது அவர்களுக்காக நாம் குரல் கொடுக்கத்தான் வேண்டும். இங்க ஒரு இடத்துல ஒரு குழந்தை இறந்து போகுது, அடிபட்டு இறந்து போகுது ஒரு கேரளாவின்னு சொல்லும் போது உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் குரல் கொடுக்குறாங்க. இன்னைக்கு நான் பார்க்கிறேன், ஒரு பள்ளி விபத்து, ஒரு தீ விபத்துல தப்பித்த ஒரு குழந்தை இன்று மாவட்ட ஆட்சியர், துணை மாவட்ட ஆட்சியராக தஞ்சாவூர் என்று நினைக்கிறேன். அப்போ அதே போல இந்த செம்மணி புதைக்குழியில ஒரு குழந்தை தப்பித்திருந்தால் இன்றைக்கு அது உலகத்தில் எங்கேயோ ஒரு மூலையில ஏதோ ஒரு பெரிய விஞ்ஞானியாகவோ அல்லது ஒரு மருத்துவராகவோ ஏதோ ஒரு பெரிய சாதனைகளை புரிந்திருக்கலாம். ஒவ்வொரு இடங்கள்லையும் இறந்து போன அந்த ஒரு உயிர்களும் ஏதோ ஒரு விஷயத்த பெரிய அளவுல செய்திருக்கலாம். அப்படியெல்லாம் இருக்கிற போது இதை மக்களுக்கு கொண்டு போய் இந்த சோசியல் மீடியாக்குள்ளாக சேர்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இதோடு இயங்குறவர்களுக்கு இருக்கு. இதை பார்க்கிறவர்களுக்கு பகிர வேண்டிய ஒரு அதை சரியாக செய்தால் அது கண்டிப்பாக யாராலும் கடந்து பகிர முடியாமல் போக முடியாது. இப்படி பகிர்கின்ற போது அது மக்கள் மையப்படுத்தப்படும். குறைந்தபட்சம் இந்த சோசியல் மீடியாவையாவது இதற்காக பயன்படுத்தலாம். என்று சொன்னால் எப்படியாவது எலும்பு கூடுகளை எல்லாம் பகிர முடியாது, பகிர்ந்தால் நிறைய ஸ்ட்ரைக்குகள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதற்கேற்ற மாதிரி காணொலிகளை தயார் செய்து 1 நிமிடம் 1.5 நிமிடம் 30 செகண்ட் போதாதா? அங்கே ஒரு குழந்தை பேசுகிறேன், எனக்கு நீதி வேணும், நீங்கள் யாருமே நீதி பெற்று கொடுக்க மாட்டேன் என்று சொல்றீங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒரு குழந்தை பேசுவதாக ஒரு ஏயில் ஒரு காணொளி செய்ய முடியாது. இல்ல ஒரு தாய் கதறு, இவ்வளவுதானே. இந்த மாதிரியாக நாம் அடுத்தடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு அல்லது இன்றைய சமுதாயத்தை கொண்டு போய் சேர்க்கின்ற போது இது எனக்கு தெரிந்து மக்கள் மயப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் கவனத்திலே எடுக்க வேண்டும். இந்த சாட்சியங்களை நாங்கள் AI மயப்படுத்தப்படுகிற போது அல்லது மயப்படுத்த விளைகிற போது அந்த சாட்சியங்கள் உருக்குலைவதற்கான வாய்ப்புகள், எதிர்காலத்தில் இந்த விசாரணைகளை பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அவற்றையும் கருத்திலே கொண்டு செயல்பட வேண்டும். சொல்லுங்க.
நிச்சயமாக. அதாவது நம்ம உருவத்தை போட்டோ அல்லது இது இந்த குறிப்பிட்ட குரலுக்கான உருவம் இது அப்படின்னு சொல்லி இல்லாமல் நம்ம அதை செய்யலாம் இல்லையா? அதுக்குதான் இப்ப எவ்வளவு டூல்ஸ் இருக்குது. ஒரு அசரீரி பேசுவது போல கூட செய்யலாம். இந்த மாதிரி நாங்க அதாவது நாம் நினைக்கிற எதை வேணும்னாலும் செய்யலாம். ஆனால் இது சார்ந்து இயங்குறவர்கள் இதை சரியான திசையில கொண்டு போறாங்களா? ஏன்னா நீங்க சொல்றது போல நீதி அமைச்சர் வருகிறார், அவரோடு சேர்ந்து பலரும் வருகிறார்கள். ஆனால் அங்கே நாம் எத்தனை பேர் கூடி இருக்கிறோம்? வரும் 25 பேர். அந்த 25 பேரும் அவர்களுடைய குழந்தைகளை, அவர்களுடைய உறவுகளை தொலைத்து விட்டு 17 வருஷங்களாக அந்த நாட்டு யாழ்ப்பாணத்தினுடைய ஒவ்வொரு மூலைகளிலும் ஒவ்வொருவரும் வருகின்ற போதும் குரல் கொடுத்து கொண்டிருக்கிற அந்த வயதான அந்த முதுமை பருவத்திலும் அவர்கள் தங்களுடைய குரலை இன்றும் பதிவு செய்து இன்னொரு விஷயத்தை நாங்கள் சொல்லலாம். 17 வருடம் இல்ல அதற்கு மேலும் காத்து கொண்டிருக்கிற மக்கள் இருக்கிறார். இருக்கிறார் நிச்சயமாக. அப்படி இருக்கிற பட்சத்துல அவர்கள் தான் என்ன கத்தி கொண்டிருக்கிறார்கள்? சர்வதேச ரீதியிலான ஒரு ஆய்வு வேணும். எங்களுக்கு உள்ளக பொறிமுறையில் நம்பிக்கை இல்லை. எங்களுக்கு சர்வதேச வேற எதுவுமே கேட்கல. தண்டனை கொடு, கண்டுபிடி, எனக்கு இதுக்கான நீதியை நீதியின் மூலம் ஏதோ ஒரு விஷயத்தை வழங்கு. எங்களுக்கு இதுக்கு உண்மையான ஆய்வு, ஒரு நீதியான ஆய்வு என்ற இதுவரைக்கும் செய்யப்பட்ட ஆய்வுகள்ல மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. நீங்க ஏற்கனவே கூட உங்களுடைய ஒரு காணொளி பார்க்கின்ற போது அந்த சதோசாவினுடைய எச்சங்கள் சுதந்திர காலத்துக்கு முற்பட்ட எச்சங்கள் அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்த இருந்தார்கள். மக்களுக்கு ஒரு உண்மைத்தன்மை தொடர்பாக கேள்விகள் இருக்கிறது. நிச்சயமாக இன்று இந்த செம்மணி புதைக்குழி அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நாங்கள் குறிப்பிடணும். குறித்த அந்த சதோசா புதைக்குழியில ஒரு மலிபன் பிஸ்கட் டக்கட் ஒன்று அங்கே அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. அது மட்டுமின்றி அந்த பகுதிக்கு நாங்களும் பயணப்பட்டிருந்தோம். எனக்கும் அந்த பகுதி மிகவும் பரிச்சயமான பகுதி. அதிலே முன்னர் இராணுவ முகாம்கள், காவலர்கள் இருந்த பகுதி. அதாவது மன்னார் பெருநிலப்பரப்பும் தீவகமும் கடல் மூலமாக பயணங்களை மேற்கொண்ட அந்த கால பகுதியிலே தீவகத்துக்குள்ளே பெருநிலப்பரப்பில் இருந்து மக்களை உள்வாங்குகிற போது குறித்த அந்த பகுதிகளிலெல்லாம் சோதனை சாவடிகளை அமைத்து மக்களை சோதனை செய்து உள்ளே அந்த பெருநில பரப்பிலிருந்து வருகின்ற மக்களை தீவகத்துக்குள்ளே அனுமதித்த காலங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆகவே இது மன்னர் காலத்துக்கு என்று சொல்லி மன்னர் காலத்துக்குரியது என்று கடந்து விடுவது நகைப்பிற்குரியதாகத்தான் பார்க்கப்பட வேண்டியது. நாங்கள் நகைத்து விட்டு கடந்து விட முடியாது. இது பல்வேறு உண்மைகளை புதைத்த ஒரு விடயமாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. நிச்சயமாக. அப்ப இப்படி இருக்கிற பட்சத்துல குறைந்தபட்சமாக சர்வதேச ரீதியிலான ஒரு ஆய்வைத்தான் இப்போ இருக்காங்க போராட்டம் செய்கிறவர்கள் கேட்கிறார். ஆனால் அங்கேயும் பாத்தீங்கன்னு சொன்னா அங்க புலனாய்வாளர்களினுடைய ஒரு பிரசன்னம் இருந்தது, காவல்துறை பிரசனம் என்பது அது இருக்கும். இப்படி எல்லாம் பார்க்கின்ற போது இதுவும் ஒரு மக்களுக்கு ஒரு விதமான அழுத்தத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை எப்படி கையாள போகிறோம்? இது நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். தமிழர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இன அழிப்பு நடந்திருக்கிறது. இன அழிப்புக்கான காரணமாக இருக்கிற சில விஷயங்கள் இங்கு எப்போ 2009க்கு முற்பட்ட காலத்திலிருந்தே இது நடந்திருக்கிறது அப்படின்பதற்குரிய மிகப்பெரிய ஒரு சாட்சி, மிகப்பெரிய ஒரு ஆதாரம். நாம் கையில் பிடித்து கொண்டு நகர்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சம்பவமாக இந்த விஷயம் இருக்கு. பதிவாகி இருக்கின்றன. நாம் அதை சரியாக அடுத்தடுத்த நகர்த்தல்களுக்கு உட்படுத்தவில்லையோ, எண்ணிக்கை மட்டும் குறிப்பிட்டு கொண்டு போகிறோம். எண்ணிக்கை மட்டும் கூடிக்கொண்டே போகிறது. 100ல இருந்து இப்போ 300, 380, 400 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதையும் தாண்டுமா என்பதையும் ஒரு பெரிய கேள்விதான். சொன்ன 1000 கூட தாண்டலாம். அப்படி இருக்குது. ஏன்னா இது பல வருடங்களாக புதைக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விஷயங்களாக கூட இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. இந்த இடத்துல மிக முக்கியமான சில அந்த காலத்திலே களத்திலே நின்று பணியாற்றிய மூத்த ஊடகவியலாளர்களுடைய கருத்துக்களின் பிரகாரம் அந்த காலப்பகுதியிலே இராணுவத்தினர் நிலை கொண்டிருந்த இராணுவத்தினர் அந்த பண்ட் என்று சொல்லுவோம், அந்த மண் அணைகளை அமைப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்களாம். அவ்வாறு மண் அணைகள் அமைப்பதற்காக அங்கே இந்த ஜேசிபி இயந்திரங்கள், கிணறக இயந்திரங்கள், வாகனங்கள் அதாவது அந்த சேவையில் ஈடுபட்ட அந்த விஷயத்தை செய்து கொண்டு இருந்த அந்த தன்மைகளை அந்த காலப்பகுதியில் அவை பார்த்திருக்கிறேன். அப்போ இவ்வாறான புதைத்தல் அல்லது இந்த வட்டி புதைக்கின்ற இந்த செயற்பாடுகள் வாகனங்களை பயன்படுத்தி நடந்திருந்தாலும் கூட மக்கள் அதனை கண்டு கொண்டிருக்க மாட்டார்கள். என்ன காரணம்னு சொன்னால் மண்ணெண்ணை அமைக்கப்படுகிறது. இப்படியும் மக்கள் கடந்து சென்றிருப்பார்கள் என்று சொல்லி சில அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்கள். நிச்சயமா ஒரு பண்ட் அமைக்கும் போது அதுக்குள்ள என்ன நடக்கிறது என்பது மக்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லைத்தானே. இப்ப பல விஷயங்களை இப்ப தையிட்டி விஷயம் கூட பார்த்தோம் என்று சொன்னால் முதல் சுற்றுச்சுவர் தானே எழுப்பப்படுகிறது. அதுக்கு பிறகுதானே அங்கே உள்ளே விகாரை எழுப்பப்பட்டு விகாரையினுடைய மேற்பக்கம் வருகிற போதுதானே மக்களுக்கே தெரியுது உள்ள விகாரை கட்டப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ ஒரு விஷயத்தை செய்கிற போது
அதுவும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்கிற போது ஒரு சாமானியமாக ஒரு விஷயத்தை யாரும் செய்ய மாட்டார்கள். ஒரு அறிவு தெளிவு உடையவர்கள் அதுக்கேற்ற வகையிலான ஏதோ ஒரு விஷயங்களை செய்துதானே இந்த மாதிரியான சில வேலைகளை செய்வார்கள். அப்படி இருக்கும்போது மக்களின் கண்ணுக்கு இது படுவதற்கான வாய்ப்புகள் இல்லையா? சும்மா தொடர்ந்தும் அது ஒரு இராணுவ முகாமோட சம்பந்தப்பட்ட ஒரு பிரதேசமாக இருந்திருக்கு. அதுக்கு பிறகு ஒரு மயானமாக இருக்கிற பட்சத்துல அதுவும் பாருங்க எவ்வளவு தூரம் அதை யோசித்து எரிக்கிற இடத்துல தோண்ட மாட்டார்கள், இது புதைக்கிற இடம் இல்லைன்னு சொல்லி மிக குறைவான அளவுக்கு ஒரு 2 அடி 3 அடியிலே புதைத்திருக்கிறார்கள்டா அதை எப்படி எடுத்துக்கொள்றது? அப்ப புதைத்தவர்களுக்கெல்லாம் தமிழர்கள் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் குறிப்பிடுகிற இந்த விடயத்தை தொட்டுத்தான் நானும் சொல்லுகிறேன். இந்த குறித்த விடயம் தொடர்பாக அவர்கள் சில காரியங்களை ஆற்றியிருக்கிறார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, அந்த உணர்வுகளுடைய உச்சத்திலே நின்று பேசிக்கொண்டிருக்காமல் என்னென்ன விஷயம் செய்யணுமோ அந்த காரியங்களின் பக்கம் திரும்ப வேண்டி இருக்கிறது. இதுதான் தேவையாகவும் இருக்கிறது. தமிழ் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சிகளை பொங்க வார்த்தைகளை வெளிப்படுத்தி விட்டு செல்லாமல், அல்லது இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் இருந்து சண்டைகளை பிடித்து கொண்டிருக்காமல், எங்களுடைய சமூகத்தை மலினப்படுத்தாமல் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவையான விஷயத்தை செய்யணும். இதுதான் இப்போ தேவையாக இருக்குது. இந்த இடத்துல நாங்கள் எங்களுடைய இளைஞர்கள் யுவதிகளிடத்திலே கேட்கக்கூடிய ஒரு விடயம் இருக்கிறது. தேவையான விடயங்களுக்கு அமைதியாக நீங்கள் பயணப்படுங்கள். ஆக்ரோஷமாக பொது தளங்களிலே சமூக வலைத்தளங்களிலே நின்று புத்திசாலித்தனமற்ற வகையிலே நீங்கள் போராடி எதுவும் ஆகப் போவதில்லை. என்றால் உங்களுடைய பாதுகாப்பு என்பது முக்கியமாகவே இந்த விடயத்தையும் கருத்தில் எடுத்துக்கொண்டு பொது இயக்கங்களாக மக்கள் தலைவர்களோடு இணைந்து இவ்வாறான அந்த மக்கள் மயப்படுத்தப்படுகின்ற விடயங்களில் ஈடுபடைகளில் நாங்கள் தேவையான விஷயத்தை செய்யலாம். உதாரணம், நான் அண்மையில் ஒரு சின்ன ஒரு கட்டுரை ஒன்று வாசிச்சிருந்தேன். இந்த ஐநாவினுடைய நீதி கோருகின்ற பொறிமுறை, இந்த தரவுகளை தகவல்களை சேகரிக்கின்ற இந்த அமைப்புகளுக்கெல்லாம் நாங்கள் உரிய முறையிலே இந்த செம்மணி விவகாரத்தை கொண்டு செல்வதற்கான எத்தகைய முயற்சிகளை நாங்கள் எடுத்திருக்கிறோம் என்கிற கேள்வி அங்கே இருந்தது. இதை ஒரு தனி மனிதராக நானும் நீங்களும் செய்ய இயலாது. ஆனால் நாங்கள் நினைத்தால் மக்கள் தலைவர்களோடு இணைந்து அமைப்புகளோடு இணைந்து இவற்றை நாசூக்காக காய் நகர்த்த முடியும். ஆகவே எங்களுடைய இந்த உரையாடலுடைய நோக்கம் கூட இதுவாகத்தான் இருக்கிறது. ஏன்னா நான் உங்கள்கிட்ட கேட்டேன், நாங்கள் இந்த விஷயத்தை கதைப்போம். ஏனென்றா நாங்களும் கூட தெற்கினுடைய கைதுகள், ராஜபக்சர்களுடைய கைதுகள், இதை பற்றி தான் நாங்கள் அதிகமாக பேசுகிறோம். அவர்கள் கைது செய்யப்படுவார்கள், நாளைக்கு பிணையிலே வெளிவருவார்கள், உண்ணாவிரதம் இருப்பார்கள், அதனை இப்போ அரசு குழப்பும். ஆனால் அதே அரசு மறைமுகமாக சில காய் நகர்த்தல்களை மேற்கொள்ளவும். இப்படியெல்லாம் பார்க்கல கடைசியாக எங்களுக்கு மிஞ்ச போகிறது எதுவும் இல்லை. ஆகவே இந்த விஷயம் தொடர்பாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றதெல்லாம் எங்களோட வெற்றியும் இருக்கும், எங்களுக்கான அந்த பொறிமுறைகளை தேர்றதுலையும் இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமாக நீங்க சொன்னது போல உணர்வு வசப்படுறது அப்படின்றது இது மக்கள் மயமாக வேண்டும் என்று சொன்னால் உணர்வு ரீதியாக மக்களிடம் போய் சேர வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் அதை கடந்து இந்த தரவு சேகரித்தல் அப்படின்னு சொல்றது மிக மிக முக்கியமான விஷயம். அதாவது ஐநாவுக்கான இந்த தரவு சேகரிக்கின்ற பொறிமுறையில் ஈடுபடுகின்ற பல அமைப்புகள் இருக்கிறது. இப்போ காணாமல் போனவர்களுடைய தரவுகள் கூட சேகரிக்கப்பட்டிருக்கிறது, சேகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, வாக்குமூலங்கள் சேகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த முறை ஐநா அவையில மனித உரிமை சபையில 2009க்கு முன்னதாக நடந்த இந்த மாதிரியான இன அழிப்பு சம்பந்தமான சாட்சியங்களும் சேகரிக்கப்படலாம் என்றதுக்கான ஒரு ஆணை ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த செம்மணி புதைக்குழியாக இருக்கட்டும், இதை தாண்டி நம்மிடம் இருக்கிற நிறைய இன்னும் இருக்கு, கொக்கு தொடுவா இந்த மாதிரி புதைக்குழிகள் எல்லாம் இருக்கு. அது தொடர்பிலான அதில் காணாவில்லை என்று அந்த காலகட்டங்களில் காணாமல் போனவர்களுடைய தரவுகள் அப்படி என்பது அவர்களுடைய உறவினர்களாக அல்லது அதுக்கான அமைப்புகள் மூலமாக சரியாக கொண்டு போய் அந்த சாட்சியங்களை பதிவு செய்ய வேண்டிய ஒரு தேவை என்பதும் இந்த நேரத்துல மிகப்பெரிய அளவான ஒரு கால கடமையாகவே இருக்கு. நிச்சயமாக. இது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு இந்த செம்மணி விவகாரத்துக்கு அப்பால் இன்னும் ஒரு விஷயத்தையும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நாங்கள் இந்த ஆய்வுகள் ரீதியான முயற்சிகளில் ஈடுபடணும். கல்வி சமூகம் மிக முக்கியமாக உயர்கல்வி நிறுவனங்கள் இந்த ஆய்வுகளில் ஈடுபட வேண்டிய தேவையும் இருக்குது. ஏனென்றா தெற்கை பொறுத்த வரைக்கும் சிங்கள சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அதில் அவை தெளிவாக இருக்கணும். தேவையான ஆய்வுகளை செய்யணும், ஆவணப்படுத்தணும், அந்த ஆவணங்களை உரிய முறையில் பிரசுரித்து தங்களை பலப்படுத்திக் கொள்ளணும். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் வெட்டு வாய் கூச்சல்களும் சண்டை சச்சரவுகளும் என்று சொல்லி இந்த சமூக ஊடகங்களிலே நாங்கள் கடந்து போகிறோமா அல்லது கடந்து போகிறோமா என்ற கேள்வி எனக்கு நிறையவே இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் ஆவணப்படுத்தல இந்த இடத்துல நிற்கிறோம் என்றது மிக முக்கியமான, அதை நோக்கி நாங்கள் பயணப்படணும். ஏனென்றால் அது எங்களுக்கு நாளைக்கு வலிச்சேர்க்கின்ற விடயமாக மாறும். எங்களிடம் இருக்கின்ற ஆவணங்களை நாங்கள் ஆவணப்படுத்துகின்றது, புதிய ஆய்வுகளை மேற்கொள்கிற தேவையெல்லாம் இருக்குது.
உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லலாம், அது குருந்தூர் மலையாக இருக்கட்டும் அல்லது வடக்குநாரி மலையாக இருக்கட்டும், இவ்வாறான பிரதேசங்களில் கூட தங்களை நிலைநிறுத்தக்கூடிய அந்த ஆய்வுகளை மாற்றி அமைக்கின்ற அல்லது தரவுகளை பதிகின்ற செயற்பாடுகள் எல்லாம் தென்னிலங்கை சிறப்பாக ஈடுபட்டு வருகிறது. இளைஞர்கள் மத்தியில் இந்த கருத்தியலை எடுத்துச் செல்லுகின்ற தன்மையில் கூட அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். நிச்சயமா நீங்க சொன்னது போல உண்மைதான். இந்த ஆய்வு ரீதியான சில ஒரு அணுகுமுறை என்பது மிக சாலச் சிறந்த ஒரு பொறிமுறை. ஏன் அப்படின்னு சொன்னால், இன்று நாம் பேசுகிற விஷயம் இன்றைய ஒரு சோசியல் மீடியாக்குள்ளேயே கடந்து கரைந்து போய்விடும். ஆனால் இந்த ஆய்வு ரீதியான ஆய்வு கட்டுரைகளோ அல்லது ஆய்வு ஆவணம் சார்ந்த ஆவணப்படுத்துதல்களோ அடுத்த சந்ததியை போய் சேரும். இன்றைக்கு நாம் 800களில் நடந்த விஷயத்தையும் 700களில் நடந்த விஷயத்தையும் எப்படி பார்க்கிறோம்? அன்று இருக்கிற யாழ்ப்பாண வைபவ மாலை சார்ந்த புத்தகங்கள்ல தான் பார்த்து தெரிந்து கொள்கிறோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஆய்வு செய்யறதுக்கான மிகப்பெரிய ஒரு டாக்டரேட் பண்றதுக்காக கூட, ஒரு செம்மணி புதைகுழி கூட ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி அதில் என்ன நடந்தது என்பது தொடர்பில் ஒரு டாக்டரேட் பண்றதுக்கான ஒரு வழிவகைகள் எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த மிகப்பெரிய ஒரு அறிவார்ந்த சமூகம், தமிழ் சமூகம், இதை ஆய்வு ரீதியான நகர்த்தல்களுக்குள்ள உட்படுத்தி அடுத்த தலைமுறைக்கும் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படின்பது ஒரு மிக ஒரு சிறந்த கருத்து, உங்களுடைய கருத்து. உண்மை. இன்னொரு விஷயம், நீங்கள் இந்த விடயத்தை தொட்டுச்செல்லைக்கு நானும் அதை தொட்டு செல்றேன். நாங்கள் பொதுவாக கதைக்கிறோம் யாழ் பல்கலைக்கழகம். யாழ் பல்கலைக்கழகத்திலாம் சிங்கள மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டுது, எங்களுடைய தமிழ் மாணவர்களுக்கான இடம் இல்லைன்றல இப்போ நாங்கள் கதைக்க தொடங்கிட்டோம். ஆரம்ப காலத்தில் இந்த தரப்படுத்தல் காரணமாகத்தான் எங்களுடைய தமிழ் மக்கள் வந்து பழிவாங்கப்பட்டார்கள் என்பதும் எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? காப்போத்தா உயர்தர பரீட்சைக்கு பிறகு எங்கள் அநேக மாணவர்களுடைய நோக்கம் என்ன? வெளிநாடுகளுக்கு புலம்பெயர். அடுத்தது நாங்கள் என்ன செய்கிறோம்? சில தனியார் பல்கலைக்கழகங்களை நாடி செல்கிறோம். அதை நான் தவறென்று சொல்ல இல்லை, உரியவர்கள் படிக்கக்கூடியவர்கள் படிக்கலாம். ஆனால் நாங்கள் இருக்கின்ற வளங்களை நாங்கள் பயன்படுத்துகிறோமா? அங்கே இருக்கிற பீடங்களை தேடி நாங்கள் இங்கே விண்ணப்பங்களை விண்ணப்பித்து நாங்கள் செல்லுகிறோமா? சரி, எங்களுக்கு பல்கலைக்கழக அனுமதி கிடைக்கலன்னு சொன்னால் எக்ஸ்டர்னல் டிகிரி இருக்குது, இதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோமா? ஓப்பன் யூனிவர்சிட்டி, அது திறந்த பல்கலைக்கழகம் இருக்குது, இதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோமா? இல்லை. நாங்கள் என்ன நினைக்கிறோம்? இப்படி படிக்கிற எல்லாம் தரக்குறைவுன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். அடுத்தது வந்து இதுகளை நோக்கி போகிற தன்மையும் வந்து குறைவாக இருக்குது. ஆகவே தெற்கில் இருக்கிற சிங்கள மாணவர்கள் இன்றைக்கு அதிகமாக வருகிறார்கள். இன்றைக்கு யாழ்ப்பாண திறந்த பல்கலைக்கழகத்திலே சிங்கள மாணவர்கள் அதிகமாக கல்வி கற்கிறார்கள். நான் பிள்ளைகள் கல்வி கற்பதை நான் தவறு என்று குறிப்பிடவில்லை. ஆனால் நாங்கள் சந்தர்ப்பங்களை பயன்படுத்தாமல், வளங்களை பயன்படுத்தாமல் எங்களுக்கான அந்த இலக்குகளை நாங்கள் தீர்மானிக்க முடியாது என்பதும் இந்த இடத்திலே குறிப்பிடக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு விடயமாக இருக்குது. அதோடு இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த செம்மணி விஷயம். இங்கே புதைகுழி அகலப்படுகிறது, எச்சங்கள் வெளிவருகின்றன. ஆனால் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு இது உளவியல் ரீதியான சிக்கல்களை கொடுக்கின்ற ஒரு விஷயம் என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. ஏனென்றால் ஒருவேளை தன்னுடைய கணவன் காணாமல் ஆக்கப்பட்டிருந்தால், பிள்ளை காணாமல் ஆக்கப்பட்டிருந்தால், அல்லது சகோதரனோ அல்லது சகோதரியோ காணாமல் ஆக்கப்பட்டிருந்தால், இது எங்களுடையவர்களுடைய எச்சமாக இருக்கலாமோ என்கிற அந்த கேள்வி வந்து ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய மனதுக்குள்ளே வந்து இருக்கும். இது இருக்கிறவர்களுடைய ஆயுள் காலத்தை பாதிக்கக்கூடிய, அவர்களுடைய உள ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கும் என்றதை நாங்கள் இந்த இடத்துல மறக்க இயலாது. ஆகவே இந்த விடயங்களை எல்லாம் உரிய முறையிலே நீங்கள் குறிப்பிட்டதை போன்றுதான் ஆய்வுகளை மேற்கொண்டு சரியான ஒரு பதிலை கொடுக்க வேண்டிய, முற்றுப்புள்ளிகளை ஏற்படுத்த வேண்டிய தேவையும் வந்து எங்களுக்கு இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமாக நீங்க சொல்றது போல இந்த உளவியல் தாக்கம் அப்படின்றது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல. கிட்டத்தட்ட வருடங்களாக 10 வருடங்களாக வந்து அந்த தாய்மார்கள், அந்த உறவுகள் வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். ஐநாவினுடைய மனித உரிமை சபையிலேயே வந்து இவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட போராடி வெற்றி பெற்ற ஒரு தாய் கூட்டத்தோடு ஒப்பிட்ட அளவுக்கு அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் அவர்களுடைய அந்த மனநிலை அப்படின்றத நாம் யோசித்து பார்த்தால், நீங்க சொல்றது போலதான் இது யார் என்ன அப்படின்ற அந்த உளவியல் சிக்கலுக்கு உள்ளாகி எத்தனையோ தாய்மார் வந்து பார்த்தீர்கள்னு சொன்னால் இறந்தும் போயிருக்கிறார்கள். அதாவது அவர்களுடைய வயதுக்கு முன்னதாகவே, இந்த வயது வருவதற்கு முன்னதாகவே இந்த போராடி கொண்டிருந்த இந்த தாய்மாரினுடைய இறப்பு அப்படி என்பது அதிகமாக இருக்கு. இந்த இறப்பு சதவீதமும் அதிகமாக இருக்கு. இதையும் நாங்கள் பார்க்கின்றோம். அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு இனம் தொடர்ந்தும் ஏதோ ஒரு வகையில இன்னல்களுக்குள்ளாகி போர் முடிந்தது அப்படின்றதான் பேர். ஆனால் இன்னும் உளவியல் சார்ந்த ஒரு யுத்தத்தோடு தான் இந்த இனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு உளவியல் சார்ந்த ஒரு பிரச்சனைகளோடு இன்னும் அந்த வடுக்களில் இருந்து வெளியில வர முடியாமல், ஒரு நீங்க சொன்னது போல ஒரு முற்றுப்புள்ளி இல்லாத ஒரு முடிவும் இல்லாம முற்றுப்புள்ளியும் இல்லாம என்னதான் அப்படின்ற ஒரு கேள்விகளோடையே பலரும் இறந்து கொண்டிருக்கிற ஒரு தன்மையும் பார்க்கப்படுகிறது. எனவே இதை
எந்த தரப்பு கையில் எடுத்து எப்படி நகர்த்தி இது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். உங்களை பொறுத்த வரைக்கும், தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். இப்போது நம்மளுடைய நீதியை கோருகின்ற ஒரு மிகப்பெரிய பிரம்மாஸ்திரம் என்று கூட சொல்லலாம். இந்த செம்மணி சித்துப்பாத்தி புதைக்குழி அதை சரியான வழியில கூட்டு போய் நகர்த்தி சரியாக மக்கள் மையப்படுத்தி சர்வதேச ரீதியில குறைந்தபட்சம் அங்கு வந்து ஆய்வுகளையாவது சர்வதேச தரத்துல சர்வதேச ரீதியில உண்மையை கொண்டு வர்றதுக்கான ஒரு ஆய்வுகளை செய்ய வேண்டும். அப்படி என்பதுதான் அனைவருடைய ஒரு விண்ணப்பமாகவும் அனைவருடைய ஒரு எண்ணமாகவும் இருக்கிறது. இது உங்களுடையது மட்டுமல்ல, தமிழ் மக்கள் அனைவருக்கும் இதுதான் எண்ணமாக இருக்கு. அப்படி இருக்கிறது. குறிப்பாக பல விஷயங்களை நாம் பேசிவிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி சொல்லுவினும் உளவியலாளர்கள் இந்த கோப்பிங் மெக்கானிசம் என்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த நம்பிக்கை கொடுக்கக்கூடிய சில வசதி வாய்ப்புகளை அல்லது அந்த அந்த இந்த புள்ளிகளை வந்து நாங்கள் ஏற்படுத்த வேண்டி இருக்குது. அதையும் இந்த இடத்துல நினைவுபடுத்தி கொண்டு இன்னுமொரு விடயம், இந்த யுத்தம் என்பது அது முடிந்தாலும் போர் முடிந்தாலும் அந்த போருக்குள்ளே வாழ்ந்த மக்களுக்கு அந்த போர் முடியலை. அது ஏதோ ஒரு வகையில் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். அதுதான் இன்றைக்கு தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே நாங்கள் எங்களுடைய இந்த உரையாடல்களுடைய நோக்கமும் கூட ஏதோ சில விதைகளை சிந்தனைகளை தூவ வேண்டும் என்பதாகத்தான் இருந்தது. அதனையும் சற்று நிகழ்த்தி இருக்கிறோம் என்கிற அந்த நம்பிக்கையோடு மிக்க நன்றி. சந்திக்கலாம். தேவைகளை ஏற்படுகிற போது நாங்கள் உரையாடுவதற்கும் தயாராக இருக்கிறோம். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில் வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்